அன்பான வணக்கம். நமது இலவச மாந்திரிக வகுப்பு இன்னிலேருந்து நமக்கு ஆரம்பிக்குது. நம்ம இன்னைக்கு முதல் வகுப்பு என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களோட விஷயங்களை பற்றி தான் கற்றுக்க போகிறோம். நமக்கு கல்வியாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், நமக்கு முதல்ல நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, இவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியாது. புரியுதா? அதனால் நம்ம இந்த மாதத்தில் நம்ம வகுப்பு ஆரம்பிக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் அது ஓகே ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மகாலய அமாவாசை மகாலயபட்சம் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வர 21ஆம் தேதியோடு முடியுது. இந்த புரட்டாசி மாதமும் நீங்கள் வந்து பெருமாளுக்கும் விரதம் இருக்கலாம், முன்னோர்களுக்குமே விரதம் இருக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் பெருமாளுக்கு இருந்தீங்கனாலே அது முன்னோர்களுக்கு போய் சேர்ந்துடும். ஓகேவா? அதனால் வர 21ஆம் தேதி வந்து நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ப்ராப்பரான ஆட்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம். யாரோட தொழிலையும் நான் கெடுக்கிறதுக்காக சொல்லலை. ப்ராப்பரான ஒரு விஷயம் தெரிஞ்ச தர்ப்பணம் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து தர்ப்பணம் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே விஷயம் தெரியாமல், மந்திரமே தெரியாமல், சாஸ்திரமே தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறேன், ஆடி அமாவாசை கொடுக்குறேன், மகாலய அமாவாசை கொடுக்குறேன்ட்டு சும்மா ஆற்றுல கடலில் ஓரத்தில் உட்காந்துருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துட்டு, நான் ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கேன், என்னால் ஏன் வெளியே வரவும் முடியல, என்னால் ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. புரியுதா? தர்ப்பணம் வந்து ஆற்று ஓரத்துலேயோ இல்லை கடல்லையோ கொடுக்கறதுக்கு வேறு ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு காரணம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் சில சாஸ்திரங்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம வர வகுப்பில் நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். எதுக்காக கடல் பக்கத்துலேயே ஆற்று பக்கத்துலேயே உட்காந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம், அதுக்கும் முன்னோர்களுக்கும் என்ன காரணம், தொடர்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் முறையான ஆட்கள்கிட்ட நீங்கள் கொடுத்து ஒரு விஷயத்த தர்ப்பணம் பண்ணுங்கள். அதனால தான் நீங்கள் நிறைய ஜோதிடர்கள்ட்ட போய் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் தர்ப்பணம் கொடுத்து முடிக்கல, இன்னும் காரியம் இருக்குது, பெரிய காரியம் இன்னும் சரியாக உங்களுக்கு தீட்டு முடியலன்னு சொல்கிற காரணமே இதுதான். அதனால் ஒரு விஷயங்களை நம்ம பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நிலைக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையே இல்லாமல் இருக்கும். அவங்க பித்ரு தர்ப்பணம் கரெக்டான ஆட்கள்கிட்ட பண்ணிட்டு வந்துடுவாங்க. இல்லை கோவிலே நிறையா இருக்குது, கோவிலில் போய்ட்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டிங்கனாலே அது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கை கொடுத்துரும். புரியுதா? அதனால் நம்ம முன்னோர்கள் நம்ம முதல் வகுப்பு எடுக்கும் போதே என்னடா இது முன்னோர்களை பற்றி ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. இந்த முன்னோர்கள் இல்லாமல் உங்களால் எந்த நிலைக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. உங்கள் குலதெய்வம் மனசு வச்சாலும் உங்கள் முன்னோர்கள் மனசு வச்சா மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும். உங்கள் குலதெய்வம் கொடுக்கறத கூட உங்கள் முன்னோர்கள் தடுக்கிற சக்தி இருக்குது. புரியுதா? தயவு செஞ்சு முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதுவும் கரெக்டான ஆளுகள்கிட்ட கொடுங்க. புரியுதா? எனக்கு நான் வந்து ஐயருங்கள்ட்டெல்லாம் கொடுத்து இந்த மாதிரிலாம் கொடுத்து எனக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனால் கூட, உங்கள் முன்னோர்கள் இறந்த திதி ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த இறந்த திதியில் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன வயசோ, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கோங்க. 50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் முடிஞ்சால் 50 பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. இல்லையா, ஏதாவது ஒரு இடத்துல ரோட்டு ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 50 பேருக்கு வேஷ்டியோ புடவையோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. அது நீங்கள் இப்படி பண்ணுறது டைரெக்டாக உங்கள் முன்னோர்களுக்கு போய் கனெக்ட் ஆகிடும். அப்படி இல்லையா, அவங்க இறந்த திதி வரும்போது மோட்ச தீபம்னு ஒன்று சிவன் கோயிலில் போய் போடுங்க. அந்த மோட்ச தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அகண்ட விளக்கு வாங்கி, மண் விளக்கு வாங்கி, அதில் சுத்தமான நல்லெண்ணெய் 600 ml இல்லை வந்து 6 லிட்டரோ அந்த மாதிரி 6ல் வர மாதிரி எண்ணெய்கள் வாங்கி நீங்கள் ஊற்றி திரியை போட்டு சிவன் கோயிலில் வாசலில் ஏற்றுங்க. அப்படி மோட்ச தீபம் தெரியல அப்படின்னால் நீங்கள் சிவன் கோயிலில் போயிட்டு அர்ச்சகர்கள் யாராவது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக எல்லா சிவன் கோயில் அர்ச்சகர்களுக்கும் தெரியும். மோட்ச தீபம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு விளக்கு போட்டிங்கனாலே போதுமானது. சரியா? இதெல்லாம் வந்து உங்கள் முன்னோர்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல், உங்கள் முன்னோர்கள் இறந்த திதி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னீங்கனால், அவங்க இறந்த நாள் வரும் பார்த்திங்கன்னா, இறந்த நாள், மாதம், வருடம், ஒரு இதில் இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த டேட்டில் அவங்க என்ன வயசில் இறந்தாங்களோ அந்த வயசுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்த செஞ்சுருங்க. அப்படி இது செஞ்சுருது நல்லது. அப்படியும் இல்லையால் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள ஏதாவது எறும்பு அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, பச்சரிசியோட வெல்லம் கலந்து நல்லா கட்டி வெல்லம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெல்லத்தை நல்லா கலந்து அங்கே உள்ள எறும்புகளுக்கு போட்டு விட்ருங்க.
புரியுதா? அப்படி இல்லைனா கூட வெல்லத்தை நல்லா நசுக்கி போட்டு விட்டுறலாம். இதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழமையான ஜீவ சமாதி பக்கத்தில் உள்ள எறும்பு புத்து, எறும்பு போகிற இடத்துல வந்து பச்சரிசியும் வெல்லத்தையும் கலந்து போட்டு விட்ருங்க. அதுவும் உங்கள் முன்னோர்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்துடும். முதல் ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பித்திருக்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கறது தான் சிறப்பு. அது ஒரு நல்ல கோவில்கள்லேயே நிறையா இருக்குது. அந்த மாதிரி கோவில்களில் போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதும் சிறப்பு. அப்படி இல்லையா, அடுத்து ஆற்று ஓரத்தில், கடல் ஓரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பிராமணாரியா, ஐயர் யாரையாவது ஒரு ஆள் நல்ல வேதம் தெரிஞ்சவங்கள, விஷயம் தெரிஞ்சவங்கள வர வச்சு நீங்கள் அங்கே பண்ணிடலாம். அது இப்படி பண்ண முடியலனால் ராமேஸ்வரம் போகலாம். அது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்து பக்கத்தில் வந்து முக்தீஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு கோயில் இருக்குது. நிறைய பித்தர்கள் கோயில் நிறையா ஒரு ஊர்லேயும் வந்து நல்லா பிரசித்தி பெற்ற கோயில்கள் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் இந்த காரியத்தை இதெல்லாத்தையும் நீங்கள் இந்த வர மகாலய பட்சத்தில் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் நான் கொடுக்குற வகுப்பை பற்றி நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ண உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி உண்டாகும். நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கோங்க, உங்கள் முன்னோர்கள் ஏன் மூலியமாக உங்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. சரியா? யார் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலையோ அவங்க உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் ஏன் மூலியமாக உங்களுக்கு இதை கொடுக்க சொல்லியிருக்காங்கன்றத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. தயவு செஞ்சு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யுங்க. ஒரு விஷயம் படிச்சிருந்தேன், அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன். அதில் இருக்கிறது அப்படி நான் படித்து சொல்கிறேன் பாருங்கள். வீட்டில் வந்து முன்னோர்கள் ஃபோட்டோ வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் வந்து ஃபோட்டோ வந்து வைக்கிறது வந்து சிறந்தது தான். வீட்டில் இறந்தவங்க ஃபோட்டோ வைக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பித்ரு லோகத்தில் வந்து முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு தென் திசையில் தான் இருக்கிறாங்களாம். பித்ருக்களோட லோகம்னு ஒன்று சொல்லுவாங்க, உலோகம். அந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பூமியிலேருந்து தென் திசையை பார்த்து இருக்கான். ஒரு நம்பிக்கை, ஒரு தென் திசையை பார்த்து இருக்குன்றத நம்பிக்கை. அதனால தான் நம்ம வீட்டில் வந்து இறந்த முன்னோர்களோட ஃபோட்டோவை தெற்கு பார்த்த மாதிரியே மாட்டி வைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் ஃபோட்டோவெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்னா அது உண்மை தான், வைக்கக்கூடாது. அதுக்கான காரணங்கள் வந்து வேறு, அதுக்காக தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம முன்னோர்களை எதுக்காக வைக்க சொல்லியிருக்காங்கன்னா அதை படிக்கிறேன் பாருங்கள். இன்னும் சிலர்கள் வந்து இறந்தோர்கள் படத்தை வீட்டில் மாட்டி வைப்பதை தவறு என்பார்கள். வரலாற்று உண்மைகள் வருங்கால சந்ததியினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நோக்கத்தோட அரண்மனை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் இறந்தவங்க ஃபோட்டோ எதுக்காக வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்கன்றத நம்ம பிள்ளைங்க வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த காலத்தில் வந்து வச்சுருக்குறாங்க. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் செஞ்சுருக்காங்களாம். அது எப்படின்னா செவுத்தில் வரைகிறதான். வரைஞ்சி முன்னோர்கள் காலத்தில் நம்ம தாத்தா பூட்டன் அந்த காலத்தில் வந்து செவுத்தில் வரைஞ்சிருக்கிறாங்க. உங்கள் தாத்தாலாம் இப்படி வாழ்ந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் இப்படி வாழ்ந்திருக்கு அப்படின்றதுக்காக அதை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது மருகி ஒரு வரைபடமாக வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் அது ஃபோட்டோ ஃப்ரேமாக வந்திருக்கு. இப்போ ஹெச்டி, ஏஐ, ஜெமினி ஏஐ அப்படின்னு எதோ வந்துடுச்சு. காலங்கள் மாறி வந்து இப்போ வந்து அந்த ஒரு முன்னோர்களோட வழிபாடே வீட்டில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம முன்னோர்கள் இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னமும் பழைய வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஜமீன்தார் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இறந்தவங்க ஃபோட்டோ, நம்ம நாட்டுக்காக உயிரை விட்டவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இப்படிலாம்